இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் போயினுக்குது பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, கற்பழிப்பு, குழந்தைங்கள, ஆயாவங்கள, பொண்ணுங்கள இவனுங்களுக்கு ஏன் அந்தமாரி தோணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த காலத்துலலாம் இந்தமாரி நடந்ததா? அந்தமாரிலாம் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த டைமில் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ தான் அந்தமாரி நடந்துன்னு இருந்தது. இப்போ வந்து எல்லாருக்குமே தெருவுக்கு தெரு இந்தமாரி, ஊருக்கு ஊருக்கு இந்தமாரி அந்த மைண்ட் செட்லேயே சுற்றின்னு இருக்கிறாங்க. எதனால் அதுமாரி? ஏன் உங்களுக்கு இந்தமாரி திடீர்னு தோணுச்சுன்னா, இந்த மொபைல் தான் காரணம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதெல்லாம் இப்படியான்னு சொல்லிட்டு. நான்லாம் இந்த காலேஜ் படிக்கிற வரையுமே எனக்கு தெரியாது. ஒன்றா பார்த்தா குழந்த பொறந்துரும், முத்தம் குத்தா குழந்த பொறந்துரும், அந்தமாரி தான் நான் நினச்சின்னு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஒரு 6வது, 5வது படிக்கிற பசங்களே இதை பற்றி தெளிவாக சொல்லுது. 3வது, 4வது படிக்கிற பசங்களுக்கே தெரியுது. இதுதான் இப்படி தான், இப்படி பண்ணால் குழந்த பொறந்துரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே அந்த சின்ன குழந்தைக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியுது. நம்ம காலேஜ் படிக்கிறப்போ தெரிஞ்சது எங்கே இருக்குது, 3வது, 5வது, 6வது, 7வதுல படிக்கிற பசங்களுக்கு தெரியுது. அது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. இப்போ அதனால தான் மெயின் பிரச்சனையே இருக்குது. முதல்ல எதுக்கு ஃபோனில் இதெல்லாம் காட்டுறானுங்க? சரி அந்த குரோமில் எதையோ எல்லாத்தையும் பேன் பண்ணுறானுங்க. அதேமாதிரி இந்த வெப்சைட்டை பேன் பண்ணானா அவனுங்களுக்கு என்ன லாபம் இருக்குது அதனால் அவங்களுக்கு? அப்படியே சுத்தமாக முடிக்கிட்டோமே, எதுவுமே தெரியாமல் போட்டோமே. கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க யாருக்கும் வந்து பிரச்சனையும் இல்லாமல் தனியாக ஒரு ரூம்லேயே பார்த்துட்டு போயிடுறாங்கன்றீங்க. அவன் தனியாக ரூமில் பார்த்துட்டு போயிடுறான்லாம் இல்லை, அவன் பார்த்துட்டு போயிடுறான். வெளில போனோன்னா யாருன்னா பார்த்தானா தோணுது, இதை பார்த்தோமே அப்படி தானே தோணுது. அதனால் அவன் என்ன பண்ணணும், அந்த வெப்சைட்டே அவனுக்கு பார்க்க விடக்கூடாது. அந்த காலத்தில் அப்போ நாங்கள்லாம் இல்லை, எங்களுக்கு முன்னாடியே எல்லாம் இருந்தாங்களே. எனக்கு காலேஜ் படிக்கிறப்போ, எனக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படிலாம் இருக்குதுன்னே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி மைண்ட் செட்டில் அப்படியே இருந்துக்கிட்டுமே மக்கள். எதுக்கு இந்த வெப்சைட்டை இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கலான்ற அந்த இதுவை கூட எதுக்கு அந்த குரோமில் வச்சுக்கிறீங்க? இப்போ பாம் செய்கிறான், இது பண்ணுறான், அதை பண்ணுறான்னு நம்மளுக்கு நார்மலாக பார்க்க முடியுமா? பார்த்தா சும்மா விடுவீங்களா? உடனே போய் அதை பேன் பண்ண மாட்டீங்க? ஏன் தமிழ் ராக்கர்ஸ் ஒரு படம் இறக்குறான், புது படத்தை போட்டானே உனக்கு சுத்தெல்லாம் எரியுது, உடனே ஓடுற, அதை பிளாக் பண்ணுற, அது இது பண்ணுற, என்னென்னவோ பண்ணுற. அதுமாரி இந்த வெப்சைட்டை லாக் பண்ண பாதி குற்றங்கள் குறையும். இந்த குற்றத்துக்கு மெயினான காரணமே இதுதான். சின்ன சின்ன பசங்கக்கிட்ட செல் இருக்குது, அது யாருக்கிட்ட அந்த இமெயில் ஐடி போட்டு இது பண்ணாலே முடிஞ்சு போச்சு. யாருனாலும் அந்த செல்லை யார் யூஸ் பண்ணுறாங்கலாம் செல்லுக்கு தெரிய போகிறதில்ல. யார் காட்டினாலும் காட்டுன்ற போகுது, யார் சர்ச் பண்ணாலும் காட்டுற போகுது. அந்தமாரி இருக்கிறது தானே தப்பு. முதல்ல அதை பேன் பண்ணணும். அந்த குரோமில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது. தெரிஞ்சிக்கவே தேவையில்ல. 18 வயசில் இருக்கிறவங்க கூட தெரிஞ்சிக்கவே தேவையில்ல. தெரிஞ்சுனா மயிரப்படுங்க போகிறான், கல்யாணம் ஆகி நான் மயிரப்படுங்க போகிறான். கல்யாணம் ஆனவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பொறுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் டைவர்ஸே அதிகமாகுது. தெரிய வேண்டிய வயசில் எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிது, எல்லாமே முடிஞ்சிது, எல்லாம் ஓடிடுது பாதியிலே புட்டுன்னு. அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்தமாரி விஷயமெல்லாம் இருக்குதுன்னே தெரியும். அது தெரியறதுக்கே ஒரு 4-5 வருஷம் ஆகிடும். அது தெரிஞ்சு அதில் இருக்கிற சந்தோஷத்தை புரிஞ்சுன்னு வரத்துக்குள்ளே ஒரு 10 வருஷம் போயிடும். அந்த 5-10 வருஷம் போயிட்டோன்னா 20 வருஷம் கணக்காயிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஒன்றா சேர்ந்து தான் வாழ்வாங்க. பிரியத்துக்கான இதுவே இருக்காது. அந்த கரெக்டான டைம் அதுதான் கரெக்டு. இப்போ இருக்கிற அந்த இது வேஸ்ட்டு. முதல்ல மொபைலில் அந்த குரோமில் இல்லை எதுலேயுமே அவன் இந்த இது யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதை யூஸ் பண்ணி அதை பார்க்குறான்னா அவன் மேலே கேஸ்